ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெறப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து கடந்த அக்டோபர் முதல் தாமதமாகிக் கொண்டே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அக்டோபர் 17, 19ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டன. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்துறை ஆணையாக இருந்தது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நடத்தப்படவில்லை. திரும்ப நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்றன. மே 14ஆம் தேதி என்ற ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்ணப்பட்டது. மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தியாக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையிட்டிருந்தது. தற்போது மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் ஒரு தன்னுடைய பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்த முடியாது, பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன, ஜூலை மாதம் வரை ஆகும், ஜூலை மாதம் இறுதி வரை எங்களுக்கான அவகாசம் தேவை என்று. ஜூலை மாதம் இறுதி வரை ஆகுமா உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு? இந்த காலதாமதத்திற்கு என்ன காரணம்? என்னென்ன பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன? இதில் அரசியல் ரீதியான காரணங்களும் புதைந்திருக்கிறதா? இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் தாமதம் யார் காரணம் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சி பிரமுகர் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் நம்மிடையே இந்த பகுதியிலும் தொடர்கிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு அசோகன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அக்டோபர்ல நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் பிறகு டிசம்பர் 31 அப்படின்னு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணப்படுது. அதற்கு பிறகு மே 14 உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுக்குது. இப்போ ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் டைம், ஜூலை இறுதி வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த போஸ்ட்போன்மெண்ட், தொடர்ந்து தாமதம், தொடர்ந்து இழுபறிக்கான காரணம் என்ன? மே 14ஆம் தேதி நடத்துவதில் என்ன சிக்கல்? ஏன் ஜூலை வரைக்கும் இது நீட்டிக்கப்படணும்? ஏன் இந்த தாமதம்? திரு அன்வர் ராஜா. இது சூழ்நிலைகள் தான் காரணம். அதாவது முதலில் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அரசு தேர்தலை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருந்தது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்துக்கு சென்றதன் விளைவாகத்தான் இந்த தேர்தல் தள்ளி போனது. நீதிமன்றத்தின் ஆலோசனைப்படிதான் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த தேர்தலை அப்போது நடத்த முடியவில்லை. அதற்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற போது இந்த தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை வந்தது. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையரினுடைய பதவி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்திருந்தாலுமே கூட அவர் அதிலிருந்து வேறொரு தேர்தல் ஆணையரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டது. எனவே அரசு மீண்டும் ஒரு தேர்தல் ஆணையரை இப்போது போட்டிருக்கிறது. போட்டு அவர் பதவியேற்றதற்கு பிறகு உடனே மீண்டும் தேர்தலை நடத்துவதற்குரிய அந்த முயற்சிகள் இப்போது செய்யப்பட்டு வருகின்றன. எனவேதான் அரசு இந்த தேர்தலை மிக சரியாக நடத்துவதற்கு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அவ்வப்போது நடைபெற்ற சூழ்நிலைகள் தான் காரணமே தவிர எந்த விதமான வேண்டுமென்றே இந்த தேர்தலை தாமதிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை, அரசும் நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட எண்ணமும் எங்களுக்கு இந்த அரசுக்கு இல்லை. உண்மையிலேயே ஏற்கனவே நடந்த ஒரிஜினலாக 17, 19 நடைபெற்றிருக்க வேண்டிய தேர்தல் நின்று போனதற்கும் இந்த தேர்தல் நின்று போன நீட்சியான பல்வேறு சூழ்நிலைகள் வந்ததற்கும் அடிப்படை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனதுதான் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் உட்பட பல்வேறு காரணங்கள், பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டதுன்னு சொல்றீங்க. டிசம்பர், ஜனவரி எல்லாம் கூட விட்டுருவோம். அசாதாரண சூழ்நிலைங்கிற வாதம் ஏற்கத்தக்கதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. பட் அது ஒரு வாதத்துக்கு அதை ஏற்றுக்கிட்டாலுமே கூட கடைசியாக தற்போது மார்ச் ஏப்ரல் நடைபெற்ற வாதங்கள்ல நீதிமன்றத்துல நீண்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விவாதங்கள் நடைபெற்று ஃபைனலா நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போகுது, மே 14ஆம் தேதிக்குள்ள தேர்தலை நடத்தணும்னு. அந்த மே 14ஆம் தேதிக்கு முதல்ல மாநில தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிறாங்க, மே 14ஆம் தேதிக்குள்ள நடத்திடலான்னு. அப்பவே ஏன் ஜூலை மாசம் வரைக்கும் அவகாசம் வேணும்னு கேட்கல? முதல்ல மே மாசம் நடத்திடலான்னு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. தற்போது ஜூலை மாதம் வரை அவகாசம் கேட்கப்படுகிறது. இந்த வேறுபாட்டுக்கான காரணம் என்ன? உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது ஒரு பொது தேர்தலை விட அதிகமான சிரத்தை எடுத்து நடத்தப்பட வேண்டிய தேர்தல். இது சாதாரணமான தேர்தலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அப்படிப்பட்ட தேர்தலை நடத்துவதற்கு புதிதாக ஒரு ஆணையாளர் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக ஆணையாளர் நியமிக்கப்பட்டு அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அந்த பணிகளை அவர் தொடங்கி அந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்று அரசு கேட்டிருக்கிறது. இல்ல, ஆணையாளர் மாறுறதுனாலே பணிகள் இருக்காது இல்லையா? பணிகள் கடந்த அக்டோபர்ல எப்போ நீதியரசர் கிருபாகரனுடைய ஜட்ஜ்மென்ட் வந்ததோ அப்போல இருந்தே பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கணும்.
புது ஆணையாளர் வந்துதான் பணியை புதுசா தொடங்கணும்ன்ற அவசியம் இருக்கா என்ன? இன்னைக்கு நீதிமன்ற அபிடவிட்ல மாநில தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த எலக்டோரல் ரோல்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கான விஷயங்களை செய்யறோம், அதற்கான பணிகள் நாங்க ஜனவரி 30ஆம் தேதியே தொடங்கிட்டோம்னு. அதனால புது மாநில தேர்தல் ஆணையர் வந்ததுனால விஷயங்கள் மாறிச்சா? ஜனவரி மாதமே தொடங்கப்பட்டதுங்கிறது தான் மாநில தேர்தல் ஆணையத்துடைய அபிடவிட். இல்ல இல்ல, நான் அதுக்கு புது தேர்தல் ஆணையர் வந்ததால் இது நடந்தது என்று சொல்லவில்லை. இதற்கு பிறகு கூட இல்ல, இதற்கு பிறகு வர்ஷினி, இதற்கு பிறகு கூட சட்டமன்ற கூட்டத்தொடர் வேறு நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடைபெற இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. பள்ளி இப்ப இறுதி தேர்வுகள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே எல்லாம் முடித்து ஒரு சரியான நேரத்தில் இந்த தேர்தலை நடத்துவதற்கு தான் அரசு அவகாசம் கேட்கிறது. இல்ல, இந்த பள்ளி தேர்வுகள், அப்புறம் சம்மர் வெக்கேஷன், ஆசிரியர்களுடைய பிரச்சனை, எலக்டோரல் ரோல் சரி பார்க்கிறது, இது எல்லாமே நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதான். மே 14ஆம் தேதின்னு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணப்பட்டது. அப்பவே இது எல்லாமே சொல்லப்பட்டது மாநில தேர்தல் ஆணையத்தால. அப்ப மே 14ஆம் தேதி ஓகே இருந்தது. திடீர்னு ஜூலைக்கு மாற வேண்டிய அவசியம் என்னன்றதான் கேள்வியா இருக்கு. அன்வர் ராஜா, நான் பேசுறது கேக்குதா? மே மாதத்திற்கும் ஜூலை மாதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஒரு மாதம் தான் இடைவெளி இருக்கிறது. சார், நியாயமா இது சட்டமன்ற கூட்டத்தொடர் வேறு நடைபெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்ல, ஏப்ரல் 24 அரசு பல்வேறு விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு அதை இந்த தேர்தல் இப்போது நடத்தினால் சரியாக இருக்கும் என்று நீதிமன்றத்தில் தன்னுடைய முறையீட்டை சொல்லி பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றீங்க. நியாயமா ஏப்ரல் 24 6 மாசம் முடிஞ்சிருது. உள்ளாட்சி தேர்தலோட அந்த அக்டோபர் 24 பதவிக்காலம் முடிஞ்சு ஏப்ரல் 24க்குள்ள முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. மே 14 லேட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உயர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அப்போ மேக்கும் ஜூலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றது சரியான விஷயமா இருக்குமா? இல்ல, இப்ப நம்ம இல்ல, இந்த தாமதத்திற்கு எங்கள் அரசோ அல்ல அதிமுகவோ காரணம் அல்ல. ஏற்கனவே செப்டம்பர் 17, 19ஆம் தேதிகளில் குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் நடந்திருந்தால் அதிமுக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்றிருக்கும் என்ற சூழ்நிலையில் இந்த தேர்தலை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இதற்கென்று நீதிமன்றத்திற்கு போய் அந்த தேர்தலை தள்ளி போடுவதற்கு காரணமாக இருந்தது, அடிப்படை காரணமாக இருந்தது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிலிருந்து ஒரு நீட்சி வந்து கொண்டே இருக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, அது அக்டோபர்ல நடந்த விஷயம். இப்போ மே டு ஜூலை என்னங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. நம்ம திரும்ப அதை பத்தி பேசுவோம். பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, திரு அன்வர் ராஜா அவர்களுடைய குற்றச்சாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த தேர்தல் அக்டோபர்லயே நடத்தி முடிச்சிருக்க வேண்டியது, அதை ரத்து செஞ்சதே திமுக தொடர்ந்த வழக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இது வரைக்கும் அதனாலதான் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமா அது நீட்டிக்கப்பட்டுட்டே வருது. அதாவது இன்று ஆட்சியில் உள்ளவர்கள் சார்பாக இவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிறார். அதாவது நாங்கள் காரணம் இல்லைன்னு, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க தான் காரணம்னு. சட்டப்படி செய்திருந்தால் தேர்தல் தள்ளி போக வேண்டிய அவசியம் இல்லை. அக்டோபர்லேயே அவங்க, அதாவது கடந்த காலங்களில் 2000 இது முதல் பஞ்சாயத்து தேர்தல் 1996க்கு அப்புறம் பல தேர்தல்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு இதுவும் ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, சட்டசபை தேர்தல் உடனே 6 மாதங்களில் நமக்கு பஞ்சாயத்து தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், ஊராட்சி தேர்தல்கள் வருது. இவர்கள் தெரிந்திருந்தும் சட்டப்படி இங்கே சட்டப்படி ஆட்சியே நடக்கலைங்கிறதான் இதனுடைய சாராம்சம். அரசியல் சட்டத்தை மதிக்காதவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய இதனுடைய வெளிப்பாடு. வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆட்சி நடத்த, நிர்வாகம் நடத்த தகுதியற்றவர்கள் இருந்தால் வெளில போயிட வேண்டியதான். என்னால் முடியலன்னா சட்டப்படி ஒண்ணும் கேட்டா இந்த நீதிமன்றம் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். சட்டப்படி என்ன இதுல தவறானது இருக்கு? அவங்க ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் இந்த உள்ளாட்சிகளுக்கு இப்ப சொல்றீங்களா? அக்டோபர்ல அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்டென்ஷனும் வழங்கப்படுது. இப்போதைக்கு ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் ஜூன் வரைக்கும் இருக்காங்க. ஜூன் ஜூலை வரைக்கும் ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. அது வரைக்கும் அவர்களுடைய பதவி காலம் நீடிக்க போகிறது. உள்ளாட்சிகள்ல நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் பாத்துக்கிறாங்க. சட்ட ரீதியாக என்ன சிக்கல்கள்? அதுல ஒரு கேள்வி இருக்குது. அரசியல் சட்டப்படி 6 மாதத்திற்கு மேல் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போடக்கூடாது என்று ஒரு செயல் இருக்கு. இவங்க ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு ஏப்ரல் இருக்கும்.
ஏப்ரலுக்கும் ஜூலைக்கும் என்னங்க வித்தியாசங்கிறாரு. 75 நாள் இதே மாதிரி சட்டசபை இல்லாம இல்ல, அதுதான் வந்து சரியான சட்ட நடைமுறைங்கிறது. அதுல வந்து சட்டத்துல வந்து 6 மாசம் அப்படின்னு இருக்கு. ஆனா சட்டத்துல 6 மாதம் அதிகபட்சம். அதற்கான விதிவிலக்கை அளித்ததே உயர்நீதிமன்றம் தான். மே 14 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்துருச்சு. 6 மாசத்துக்கு மேல ஏற்கனவே தாண்டி போயாச்சு. அது நீதிமன்றமே ஏத்துக்குச்சு. அதை இன்னும் 2 மாசம் தள்ளின்னு அவங்க கேக்குறாங்க. 6 மாசத்துக்குள்ள நடத்தணும்னா நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கணும்? ஏப்ரல் 24க்குள்ள நடத்தணும்னு சொல்லிருக்கணும். முதல்ல நீதிமன்றமே இது வந்து we can argue about நீதிமன்றத்துல தான் இது விவாதிக்க முடியும். ஆனா ஒரு இதுவா கொண்டு வரேன். அரசியல் சட்டம் 6 மாதங்களுக்குள்ள டிஸ்மிஸ் பண்ண போறோம். இது வரணும் அரசியல் சட்டம் சொல்றது. நீதிமன்றத்தில் அந்த கேள்வி எழுப்பப்பட்டு சரியான பதில் வந்திருக்கிறதா என்று மக்கள் மத்தியிலே நான் இந்த கேள்வி வைக்கிறேன். ஏன்னா ஆட்சியாளர்கள், முக்கியமாக இன்று உள்ள ஆட்சியாளர்கள், பல எதிர்க்கட்சிகள் என்று ராஜீவ்காந்தி அவர்களை கொண்டு வரச்சே எதிர்த்தவர்களுக்கு உள்ளாட்சியிலே நம்பிக்கை கிடையாது. மாநிலத்திலே சுயாட்சி கேட்பவர்கள் மக்களின் சுயாட்சியான உள்ளாட்சியிலே நம்பிக்கையற்றவர்களாக இருக்காங்க. இவர்களுக்கு தங்களுடைய அதிகாரம் பாதிக்கப்படும், மக்களுடைய அதிகாரம் மக்களிடம் போய்விடும் என்ற பயம். முக்கியமாக இன்று உள்ள சூழ்நிலையில் இன்று ஆட்சியில் உள்ளவர்கள், நான் அதிமுகன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா அது அதிமுக இல்லைன்னு இப்போ எல்லாருமே அதிமுக ஒரு அணி என்ன இருக்குது. அதனால அதிமுக இல்லை. இந்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கு தேர்தலை சந்திக்க ஒரு பயம். தேர்தலை இன்னும் கேட்டா இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துகின்ற தேர்தல் கமிஷனர் எப்படி இந்த பொது தேர்தலை விட இடைத்தேர்தலை விட உள்ளாட்சி தேர்தலில் பணம் அதிகமாக விளையாடுது. பல பேர் சொல்றாங்க இனிமே ஸ்கூலுக்கு இனிமேல் ஃபீஸ் கட்டுறதை பத்தி கவலை இல்லை, பசங்களுக்கு பயம் வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பணநாயகமாக இந்த ஆட்சியில் உள்ளவர்களும் இங்கே மாநிலத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. குற்றச்சாட்டுகள் பல நீங்க முன்வைக்கலாம். என்னுடைய கேள்வி, இன்னைக்கே நீதிமன்றம் மே 14 வரைக்கும் கொடுத்திருந்தது. ஏற்கனவே அந்த 6 மாசத்தை தாண்டி போயாச்சு. இவங்களுக்கு பயம், வழியில கனம், அதனால வழியில பயம். இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் தங்களுக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்ற பயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போட்டு மக்களை சந்திப்பதை தவிர்க்க முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆட்சியில் உள்ளவர்களும் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறவங்களும், அதாவது அதிமுக மற்ற அணிகள். ரைட். சோ இது வந்து ஒரு தோல்வி பயத்தின் காரணமாக அரசு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போயிட்டே இருக்கு ஃபார் வாட் எவர் ரீசன். அது வந்து சட்ட ரீதியாக பல்வேறு காரணங்கள் வந்து அதுக்கு சொல்லப்படுகின்றன. 2 தரப்பிலுமே பேசப்படுகிறது. ஆனா அரசியல் ரீதியா இந்த தேதிகள் மாறுவதற்கு ஒரு தாக்கம் இருக்கிறதா? இப்போ மே மாசம் நடத்துறதுக்கும் ஜூலை மாசம் நடத்துறதுக்கும் அரசியல் ரீதியான சிச்சுவேஷன்ஸ் மாறும் நினைக்கிறீங்களா? யாருக்கு சாதக பாதகங்கள் அது ஏற்படும்? நிச்சயமா அரசியல் ரீதியான சிச்சுவேஷன் மாறத்தான் செய்யும். இப்போ இதோட காரணமே வந்து அரசியல் கட்சிகளோட தோல்வி பயம்தான். பிரதானமாக வந்து நாராயணன் சொன்ன மாதிரி 96லலாம் உடனே நடந்ததுன்னா 96, 2001, 2006 வந்த கட்சி வந்து ஸ்வீப்பிங்காக வந்தாங்க. இந்த 2016 அந்த நிலைமை இல்லைங்கிறலாம் தான் இதே ஆரம்பிக்குது. தொகுதிகளை பிரிக்கிறது எல்லா இதிலுமே பண்ணுறாங்க. மற்ற எதிர்கட்சிக்கும் வந்து அவங்களுக்கும் நம்பிக்கை குறைவு தான். அவங்களும் வந்து கொஞ்சம் டிலே ஆனால் நல்லா இருக்குமே, உடனே அந்த வெற்றி பெற்ற சூட்டோட வந்தால் நமக்கு சாதகமாக இருக்காங்கன்னு அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் தான் இதுக்கு காரணம். இப்போ இன்னைக்குள்ள நிலைமை கூட எலெக்ஷன் கொஞ்சம் டிலே ஆகிறது. அதிமுக 2 அணியில் இவர் வி.கே. சசிகலா தலைமையிலான அணிக்கு வந்து சாதகமான ஒரு நிலைமையை, அதாவது இருக்கிற நிலைமையோட சாதகமான ஒரு நிலைமை உருவாக்குங்கிறனால தான் அவங்க டிலே பண்றாங்க. நிச்சயமாக இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஆர்கே நகர் நடந்திருந்தா ஒவ்வொருத்தரும் வந்து நடக்காதது வந்து சந்தோஷப்படுறாங்க. வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருந்து டெஃபினெட்லி ஹேவிங் அன் எட்ஜ்னு பெரும்பாலான கருத்து கணிப்பு சொன்ன திமுக உட்பட எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா திமுகவோட சந்தோஷம் என்னன்னா, ஒருவேளையில திண்டுக்கல் எம்ஜிஆர் மாதிரி இவர் பன்னீர்செல்வம் எமர்ஜ் ஆயிடுவாரோங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. பன்னீர்செல்வம் தரப்பு கூட கடைசி நேரத்தில் போல் மேனேஜ்மெண்ட்ல சசிகலா அணி மேனிபுலேட் பண்ணிடுவாங்களோட அச்சமும் அவங்களுக்கு இருந்தது. என்றாலும் எல்லா அரசியல் கட்சியுமே வந்து ஒரு அச்சத்தோட தான் பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்த்தா ஆர்கே நகர் எலெக்ஷனுங்கிறது வந்து பன்னீர்செல்வம் ஷோ, ஜெயலலிதாவோட மரணம் தொடர்பாக வந்த ஒரு இது. அதில் வந்து கட்சியோட ஸ்ட்ரென்த் வந்து டிஎம்கே பிளவுபட்ட அதிமுகவோட பிரேமா பேசி டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் அணி பெட்டராக இருந்தால் கூட இஷ்யூ வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஃபேவராக இருந்து இன்னும் 3 மாசங்கள் டிலே ஆகும்போது அதோட தாக்கம் வந்து டைல்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் அவருக்கு சாதகமான இஷ்யூ இருக்கும்போது 55% வாக்குகள் எடுத்தார். அதை தாண்டி போகும்போது கோயம்புத்தூர்ல 38% வாக்குகள் தான் எடுக்க முடிஞ்சு, ஃபைனலாக வந்து 30% வாக்குகள் தான் எடுக்க முடிஞ்சது. ஆக இன்னைக்கு வந்து பன்னீர்செல்வத்துக்கு வந்து டிலே ஆகிறது பன்னீர்செல்வத்துக்கு பாதகம், சசிகலா அணிக்கு சாதகம். சோ அதனால கூட வந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் திரு அசோகன் அவர்கள் கிட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், சாமானியர்களின் பிரதிநிதியாக இணைகிறீர்கள். இதுல உங்களுடைய பார்வையா நீங்க என்ன கருதுறீங்க? இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் தள்ளி போவதனால
மேல நடந்தாலும் ஜூலைல நடந்தாலும் இல்ல முன்ன அக்டோபர்லயே நடந்திருந்தாலும் பெரிய வித்தியாசம் இல்ல, ஒரே மாதிரியா தான் இருந்திருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த டைமிங்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, இந்த மாற்றி அமைப்பதனால முடிவுகள் மாறக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திரு அசோகன். வணக்கம், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாத இருந்து பல அவர்கள் இறந்ததிலிருந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுந்த சூழ்நிலையிலிருந்து எல்லாம் வந்து நிறையா சிக்கல்கள் போயிட்டுருக்கு. அதனாலேயும் ஒரு காரணமாக வந்து நாங்கள் நினைக்கிறோம், மக்கள் நினைக்கிறோம். அதனால் இது மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. மக்கள் வந்து சாமானிய மக்கள் வந்து சாதாரண ஒரு பிரச்சனைக்கு வந்து உள்ளாட்சி அமைப்பை தான் வந்து நாடுறாங்க. ஒரு சாதாரண தெரு விளக்கோ தண்ணி பிரச்சனையோ ரோடு பிரச்சனையோ பல நலத்திட்டங்கள் இருக்குது. அதில் வந்து யாரை அணுக முடியும்? இது வந்து தள்ளி போகிறதுனால வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வந்து நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ முன்னாடி வந்து இந்த குழப்பங்கள் வந்ததுக்கு பிறகு இதற்கான சிறப்பு அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி ஒரு பிரச்சனைனா நம்ம கவுன்சிலரையோ பஞ்சாயத்து தலைவரையோ அணுகி அந்த பிரச்சனையை வந்து தீர்த்திருப்போம், விளக்கெரியலனா தண்ணி வரலனா. இப்போ சிறப்பு அதிகாரிகள் இருக்காங்க. இந்த சிறப்பு அதிகாரிகளை அணுகி பிரச்சனைகளை தீர்க்க முடியுது, அது எளிமையா தான் இருக்கு, இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் உறுப்பினர்கள் இருந்தப்போதான் எளிமையா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அதுல உங்களுடைய பார்வை? இப்போ சிறப்பு அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லிங்க, அவங்கள வந்து சாதாரணமாக சந்திக்க முடிகிறது இல்லை. மக்கள் சாமானிய மக்கள் வந்து பாமர மக்கள் வந்து சந்திக்க முடிகிறது இல்லைங்க. இப்போ ஒரு வார்டு உறுப்பினர் இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா உடனே ஒரு வீடு முன்னாடி போய் நிற்பார். அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு முறையை வந்து மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ பல நலத்திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் தருதுங்க, நிறைய நலத்திட்டங்கள்லாம் தருது. அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்றது இல்லை. நபார்டு திட்டம், இணைப்பு சாலை, அந்த குறை தீர்க்கும் நேரம் இப்போ கிராம பஞ்சாயத்தில் இல்லாதனால நிறைய குறைகள் வந்து மக்கள் சொல்ல முடியறதில்ல. அதான் வந்து இப்போ சீக்கிரத்துல நடத்தப்படணும், அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறது உங்களோட பார்வையா புரிஞ்சுக்கிறேன். அந்த கால அளவுக்கு தான் நான் திரும்பவும் வரேன். இப்போ மே மாசம் இப்போவோ இல்ல மே மாசமோ இந்த தேர்தல் நடைபெற்றாலோ ஜூலை மாசத்தில் நடைபெற்றாலோ நீங்க ஒரே மாதிரியான விஷயங்களின் அடிப்படையில வாக்களிப்பீங்களா? இல்ல நீங்க வாக்களிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் 2-3 மாதங்கள்ல மாறிடுமா? இல்லை, மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க யாருக்கு வாக்களிக்கணும்ன்ட்டு. அது எப்போ எலெக்ஷன் வந்தாலும் அது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மக்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த சிரமங்களை குறைக்கிறதுக்கு சீக்கிரமாக உள்ளாட்சி அமைப்பு வந்து கொண்டு வரணும்னு எப்படியும் ஒரே மாதிரி தாங்க வாக்களிக்க போறோம், சீக்கிரமா நடத்திருங்க அப்படின்றது உங்களோட பார்வை புரிஞ்சுக்கிறேன். நான் இதுல இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த முடிவுன்னு சொல்றீங்களே, ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு, அந்த முடிவுங்கிறது உங்களுடைய உள்ளாட்சியில தண்ணி வருதா விளக்கெரியுதா அப்படிங்கறது அடிப்படையில உங்களுடைய உள்ளாட்சி மன்றத்துடைய உறுப்பினருடைய செயல்பாடு பொறுத்ததா அல்லது ஒட்டுமொத்த தமிழக அரசியலை? கண்டிப்பாங்க. இல்ல, உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாடி பொறுத்தது தாங்க. அந்த ஃபீல்ட் ஒர்க் யார் நல்லா பண்றாங்களோ அவங்க மக்கள் கட்சியை பார்க்கறது இல்லை. உள்ளாட்சி கிராம பஞ்சாயத்துக்கு கட்சியும் கிடையாது. முதல்ல கிராம பஞ்சாயத்து வந்து எல்லா என்ன கேட்டா எல்லா கட்சி சார்பு இருக்கக்கூடாது. அதான் கூட்டுறது பொது சின்னம் தான் இருக்கும். என்ன கேட்ட பொறுத்து எல்லா இதுக்கும் உள்ளாட்சி அமைப்பு பொறுத்த வரைக்கும் அரசியல் வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. இல்ல, பட் இந்த அரசியல் ரீதியான பதவிகளும் இருக்குது இல்லையா? அரசியல் கட்சி சார்ந்த சின்னம் சார்ந்த பதவிகளும் கூட இருக்குது. சின்னம் இருங்க. இப்போ அரசியல்ல இப்போ ஆளுங்கட்சி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் அந்த திட்டங்கள்லாம் சேருது. மற்ற சாமானிய பொது மக்களுக்கு போய் சேர்றதில்ல. அது வந்து அரசியல் கட்சி இருக்கிறதுனால ஒரு பாதகமா இருக்குங்க. முதியோர் உதவித்தொகை வாங்குறதும் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் வாங்கி தருவாங்க. இப்போ தெருவிளக்கு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு வேண்டியவங்களா தான் உடனே முடிவு எடுப்பாங்க. இப்போ அரசியல் கட்சிகளே இல்லாம இருக்கிறதே பெட்டர்ங்கிற ஒரு லார்ஜர் டிபேட் நீங்க எழுப்பிருக்கீங்க, ஒரு பெரிய விவாதத்தை எழுப்பிருக்கீங்க. நம்ம அதுக்குள்ள இப்போ போகிறதுக்கு அவகாசம் இருக்குமான்னு தெரியல. நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட இந்த டிபேட் எடுத்துட்டு போக விரும்புறேன். இதுல காங்கிரஸ் கட்சியுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, தோல்வி பயம் காரணமாக தேர்தலை ஒத்தி வைத்துக் கொண்டே சென்று விடலாம், இல்ல மக்களை சந்திக்கிறதுல இருந்து தள்ளி வைக்கலான்னு அதிமுக விரும்புகிறது அப்படிங்கிறது காங்கிரசுடைய குற்றச்சாட்டா இருக்கு. உங்களுடைய பார்வை? இது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. அதுவும் காங்கிரஸ் கட்சி எங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்வது என்பது
ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக இங்கு வாதிட வந்திருக்கின்ற நாராயணன் அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்கிறார். ஆட்சி செய்ய உங்களுக்கு தகுதி இல்லை என்றால் நீங்கள் வெளியே போய்விட வேண்டியதுதானே என்று மிக காட்டமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுக்கு ஆட்சி செய்ய தகுதி இல்லை என்றுதான் 50 ஆண்டு காலம் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இழந்த ஆட்சியை கேரளாவிலே உங்களால் பிடிக்க முடிந்தது, இழந்த ஆட்சியை கர்நாடகாவிலே உங்களால் பிடிக்க முடிந்தது, இழந்த ஆட்சியை ஆந்திராவிலே உங்களால் பிடிக்க முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் 67 இழந்த ஆட்சியை உங்களால் பிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் மீது நீங்கள் ஆட்சி செய்ய தகுதி இல்லை என்றால் போய்விடுங்கள் என்று சொல்கின்ற தகுதி உங்களுக்கு இல்லை. மக்களை உங்களை 50 ஆண்டு காலம் தகுதி நீக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே எலெக்ஷனுக்கு, தேர்தலுக்கு, மக்களை சந்திப்பதற்கு பயப்படுகிற கட்சி அதிமுக அல்ல. நான் ஏற்கனவே வர்ஷினி அவர்களை நான் சொல்லியிருக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் உரை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான டிபேட் முடிந்திருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான டிபேட் முடிந்திருக்கிறது. இன்னும் மானிய கோரிக்கைகள் இன்னும் முடியவில்லை. அது எப்படியும் அந்த கூட்டத்தொடர் 20-30 நாட்களுக்கு மேல் நடைபெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு ஒரு அவகாசம் வேண்டும். அது இப்போது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடரும். அது முடிந்ததற்கு பிறகு இதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அரசு அதை ஜூலையில் நடத்தினால் சரியாக வரும் என்று கேட்டிருக்கிறது. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. இன்று நடத்தினால் என்ன, 1 மாதம் கழித்து நடத்தினால் என்ன, நிச்சயமாக அதிமுக அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்று ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை, இந்த தமிழக கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நாராயணன் அவர்கள் பேச்சு போக்கில் உள்ளே சொன்னார். நான் உங்களை தெரிவிக்க விரும்புகிறேன், ஒரு திருத்தத்தை நாங்கள் சொன்னோம். இது 2 tier சிஸ்டம், அதுதான் சரியான சிஸ்டம். 3 tier சிஸ்டம் என்பது சரியான சிஸ்டம் அல்ல. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் என்ற ஒரு பதவி தேவையில்லை என்று நாங்கள் சொன்னோம். இப்போது மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்று அந்த காலத்தில் நாங்கள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிற போதெல்லாம் நடந்தது. இப்போது அதெல்லாம் நடப்பதில்லை. டிடிசி என்ற பேச்சே இல்லை. எங்களுக்கும் கலெக்டருக்கும் இந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிக்கும் தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. அது இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தினால வந்ததுதான். நமக்கு 2 tier சிஸ்டம் தான் சரியாக இருக்கும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர் இருக்கலாம். இதுல ஒன்றிய கவுன்சிலர் என்று ஒரு 3 tier சிஸ்டம் இது நமக்கு சரியில்லை. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டிருக்கிறோம். இதற்கு ஒரு அரசியல் திருத்தம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டேன். காங்கிரஸ் கட்சி அதுக்கு சார்பா பதில் அளிக்க விரும்புறாரு. அவருடைய பதிலை கேட்டலாம். எஸ் திரு அன்வர் ராஜா அவர்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. 50 வருடமாக நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதற்கான தகுதியை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரு. அதை ஏற்றுக்கொள்கிறேன். அது மற்றவங்க மாதிரி நான் இல்லைன்னா மழுப்புறதில்லை. ஆனால் நான் சொல்வது அனைத்தும் உண்மை. இன்னைக்கு பார்க்கிற மக்கள் அனைவர்களும் நிச்சயமாக இன்று பொதுமக்கள் சார்பில் பேசுகிறவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க ஆட்சியில் இருக்கவங்க தள்ளி போடுறாரு. இவர் சொல்றாரு அசம்பிளி நடக்குது ஆனால் தள்ளி போடுறாரு. அசம்பிளி நடக்குதுன்னா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் மூடிட்டீங்களா? என்னங்க பேச்சு இது வரலாறுலையே இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதில்லை. அதாவது மல்டி டாஸ்கிங்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க. இந்த அரசுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு தகுதி இல்லைன்னு அவர் ஒத்துக்கிறார் போல் இருக்கு. பல விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அரசு நடத்த உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ ஒன்று நீங்களா வெளில போனோம், இதை நீங்க நடத்த மாட்டீங்கன்னா நிச்சயமாக கோர்ட் இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று நான் உங்களுக்கு வார்ன் பண்றேன். கோர்ட் அரசை டிஸ்மிஸ் பண்ண முடியுமாங்கிறது சட்டத்துல இடம் இருக்கான்றது தெரியல. ஏன்னா அரசியல் சீர்திருத்த சட்டத்தை நீங்க அறியல நடந்த வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் உள்ளவர்கள் அரசியல் சட்டப்படி நடக்கவில்லை என்றால் பொம்மை ஜட்ஜ்மென்ட்ல கோர்ட்டால அரசை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதிகபட்சமான சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இருக்கிறவரை யாரும் அரசியல் ஒரே ஒரு நிமிடம். ஒரு அரசியல் சட்டப்படி ஒரு ஆட்சி, அது மத்திய ஆட்சியாக இருக்கட்டும், ஒரு மாநில அரசு ஆகட்டும், அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நடக்கும் என்றால் அதை ரெக்கமெண்ட் செய்யக்கூடியதும் அது சட்டப்படி செய்யக்கூடிய இது கோர்ட்டுக்கு அதிகாரம் ரெக்கமெண்ட் பண்றதுக்காக இது இருக்குது. எந்தெந்த கவர்னரே டிஸ்மிஸ் பண்ணனும்னா கூட அதற்கு நிறைய வரைமுறைகள் இருக்கு. வரைமுறை இருக்குன்னு நாம இருக்கல. ஆனால் அரசியல் சட்டப்படி தான் ஒரு பெரும்பான்மையான அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நடக்க முடியாது. இல்ல அரசியல் சட்டத்துக்கு புறம்பா நடக்க கூடாது. அதை யாருமே மறுக்கல. ஆனா கூடாதுங்கிறது வேற, முடியாதுங்கிறது வேற. கோர்ட் டிஸ்மிஸ் பண்ண முடியுமாங்கிறதுல மட்டும் தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் திரு அன்வர் ராஜா நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, உங்களுடைய பதிலை கொடுக்க விரும்புறீங்க. இப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே
ஏற்கனவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லா ஆட்சிகளையும் டிஸ்மிஸ் செய்தார்கள். அந்த டிஸ்மிஸ் going off on tangent. உங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏங்க நீங்க கேள்வி தேர்தல் இதேதான் காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு மக்களுடைய ஆட்சிக்கு, மக்களுடைய கிராம ஆட்சிக்கு நீங்க பவர் கொடுக்க மாட்டீங்க, ஏதோ போயிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? அவர் அந்த ஆட்சி கலைப்பதற்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்லை. அதற்கு பிறகு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்ததற்கு பிறகுதான் இந்த ஆட்சியை கலைப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் சில டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது. நீங்கள் நினைப்பதை போல் உடனே இன்றைக்கு ஆட்சியை கலைத்து விட்டு நாளைக்கு தேர்தல் என்றெல்லாம் அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இல்ல புரிஞ்சுக்கிட்டேன். காங்கிரஸ் அரசு சட்டப்படி நடக்கும். இன்னைக்கு பிஜேபி அரசு அப்படி நடக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. நாராயணன் அத பொம்மை ஜட்ஜ்மென்ட்க்கு அப்புறம் எல்லாமே தெளிவா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எந்த மாநிலத்தோட ஆட்சியும் கலைச்சிட முடியாது. ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் வேணும். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த உள்ளாட்சி தேர்தல்ல அடுத்து இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இரட்டை இலை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முக்கியத்துவம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ ஆர்கே நகர் தேர்தலுக்காக மட்டும் இந்த இரட்டை இலை வந்து முடக்கப்படுறதா தான் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு. ஏப்ரல் 17 அடுத்த ஒரு டெட்லைனா கொடுக்கப்பட்டது. இப்போ 8 வார காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க. 2 மாசம் நம்ம பார்க்கும்போது ஜூன் வரைக்கும் அதுவே ஆயிருது. அப்போ ஜூலைக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் சொல்லும்போது அதற்குள்ள இந்த இரட்டை இலை பிரச்சனை தீர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த குழப்பங்கள் தொடர்றதுக்கான சாத்தியக்கூறுகள்? அது எலெக்ஷன் கமிஷனோட ஸ்பீடி டிஸ்போசலை பொறுத்து இருக்குது. ஏற்கனவே வந்து இரட்டை இலை தொடர்பாட்டு உள்ள இதில் வந்து இப்போ அவங்க எதனால் அதை முடக்குனாங்கன்னா 16,000 பக்கம் வந்து ஓபிஎஸ் அணி அஃபிடவிட் போட்டிருக்காங்க. 4,000 பக்கம் சம்திங் நியர்லி 20,000 பக்கம் எங்களுக்கு படிக்க முடியாதுங்கிறதுக்காக இது பண்ணாப்புல. இப்போ அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்னவா இருக்கணும்னா, சசிகலாவோட பொதுச் செயலாளர் தேர்வு வந்து சரியாக அஸ் பர் ரூல்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே கான்ஸ்டியூஷன் படி இருக்குதா இல்லையாங்கிறது தான் அவங்க எடுக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு பிறகு தான் அடுத்த கட்டத்தை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது வந்து ஏடிஎம்கே சசிகலா அணியை சேர்ந்தவர்களே வந்து அஸ் பர் ரூல் இல்லைங்கிறத அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அந்த கான்ஸ்டியூஷன் 43 படி வந்து எவ்ரி பிரைமரி மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு தான் அங்கே இது பண்ணணும். ஒரு எலெக்ஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணணும். ஷெட்யூல்ல யார் கிட்டத்தட்ட ஒரு உள்ளாட்சி தேர்தல் மாதிரி ஆயிரும். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வுனா 1.5 கோடி தொண்டர்கள் வாக்களிக்கணும். பொது தேர்தல் மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னவோ அந்த பொதுச் செயலாளர் வந்து எக்ஸிஸ்டிங் பொதுச் செயலாளர் வந்து தனக்கு பிறகு கட்சி இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்ட மாதிரி தான் தெரியுது. அல்லது ஒரு கான்சென்சஸா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ அவங்க கூட இன்டீரியம் நாமினேட்டட்ங்கிற மாதிரி தான் எடுத்தாங்க. எம்ஜிஆர் அவர்களே போட்ட ஒரு ஓகே. என்றாலும் கூட நோக்கம் அதுவா இருக்கலாம். ஈவன் தோ எம்ஜிஆர் இருந்தாலும் நோக்கம் அதுவா இருக்காங்கிறது நான் ஸ்பெசிபிக்காகவே மக்கள் முன்னாடி சொல்றேன். இப்போ அவங்களுக்கு பொதுச் செயலாளர் கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, கண்டஸ்ட் இல்லாம ஒருத்தரை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்குது. அப்போ இப்போ 2 பேர் வந்து ரெட்டலைக்கு கிளைம் பண்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து அல்ல 2 பேருமே விட்ரா பண்ணிட்டு நாங்களே ஒருத்தர் எடுக்கிறோம்னு சொல்ல மாதிரி போட்டா ஹூவர் மேபி அவங்களுக்குள்ளே ஒரு கான்சென்ஸா இது பண்ணி அன்வர் ராஜாவை கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து அவங்க டிஸ்பியூட் இல்லாம எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினரும் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணுங்கிற அந்த நிலைமை வராது. இது நான் பொன்னையன் வந்து சசிகலா அணி சார்பாக கலந்துகிட்ட இதுல வந்து நான் அன்னைக்கும் இதைத்தான் பதிவு பண்ண. இன்னைக்கு பொன்னையன் நிலை மாறி இருக்கலாம். ஏன் நிலைமை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அதே தான். மற்றபடி நீங்க அந்த சாமானிய சகோதரர் என்ன சொன்னார்னா, உள்ளாட்சி தேர்தல் வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்குதுன்னு சொல்றாரு. அவர் மட்டுமல்ல, பொதுவாக எல்லார் மத்தியிலுமே வந்து உள்ளாட்சி தேர்தல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்குதுங்கிற ஒரு கருத்து வந்து பரவலா மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனா நாம தரவுகள் அடிப்படையில் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது உண்மையிலும் அப்படி இல்லை. இப்போ நீங்க வந்து சட்டமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்களா, 95% பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து 95% ஓட்டை கார்னர் பண்ணிடுறாங்க. 5% ஓட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் போறாங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா சிம்பிள் உள்ள இடம், நீங்க டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு வந்து சிம்பிள் இருக்கு, ஒன்றிய கவுன்சில் சிம்பிள் இருக்காங்க, எல்லாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள்ல ஓட்டு போடுறாங்க. அப்படி சிம்பிள்ல ஓட்டு போடுறவங்க 90% ஓட்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இருக்குது. திமுக, அதிமுக, திமுக. அவர் சொன்னது பெரும்பாலான இடங்கள் வந்து சுயேட்சைகள் தான். 1 லட்சம் போஸ்ட் கிட்ட சிம்பிள் இல்லாத போஸ்ட். சிம்பிள் இல்லாத போஸ்ட்ங்கிறது வேற. பட் சிம்பிள் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்கு. அரசியல் கட்சிகள் ஆதிக்கம் தான் இருக்கு. 90% பிளஸ் அரசியல் கட்சிகள் ஆதித்தராங்க. அதனால தான் இந்த உள்ளாட்சி தேர்தலும் அதிமுக அணிகளின் பலம் என்ன, அணிகள் சொல்லும்போது 3 பேரை நான் மதிப்பு கொடுக்கிறேன். மற்றபடி திமுகவின் பலம் என்ன, திமுகவின் பொறுத்தவரை கூட அதோட தலைவர் இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் நேரடியாக இல்லை. செயல் தலைவருக்கு அவரும் எஸ்டாப்ளிஷ் லீடர் கிடையாது. இன்னைக்குள்ள அரசியல் களத்தில் யாருமே எஸ்டாப்ளிஷ் லீடர்ங்கிற நிலைமை தான் இருக்குது. அதனால வந்து என்ன அவுட்கம்ங்கிறத பார்க்க ஆர்வமா இருக்குது. பட் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தள்ளி கொண்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்வம் மிகுதி நமக்கு இருக்கிறது. அது எப்போ நடக்கும் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். நீங்க தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக வரும்போது 8 வார காலம் அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய அணி சார்பாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ ஜூன்
வரைக்கும் குறைஞ்சபட்சம் 1000 இரட்டை இலை பிரச்சனையில ஒரு தீர்வு வர்றதுக்கு அப்படிங்கிற அடிப்படையில அதுவும் கூட ஒரு அரசியல் ரீதியான காரணமாக இருக்குமா இந்த தேர்தல் தள்ளி போவதற்கு? ஜூலைல தேர்தல் நடந்தா அதற்குள்ள இந்த அரசியல் குழப்பங்கள் தீர்ந்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறதா அப்படின்ற பார்வை இருக்கு. உங்களுடைய கருத்து? அதாவது இப்போ நிறைய அஃபிடவிட் அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் இருக்கின்ற அணியினர். அதில் நிர்வாகிகள் இல்லை. நிர்வாகிகள் இல்லாமல் வந்தவர்கள் எல்லோரிடம் கையெழுத்து வாங்கி இவர்கள் தான் நிர்வாகிகள் என்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12,500க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு 15, 20, 25 கிளைக்கழகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கிளையிலும் 9 பேர் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேரிடமும் அஃபிடவிட் வாங்கி நாங்கள் தர வேண்டியிருக்கிறது. எல்லா 95% இந்த நிர்வாகிகள் எல்லாம் எங்களுடைய அணியில் தான் இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் எங்களுடைய அணியில் தான் இருக்கிறார்கள். எனவே அவ்வளவு பேரிடமும் அஃபிடவிட், ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக அஃபிடவிட் வாங்கி இவர்கள் தான் நிர்வாகிகள் என்கின்ற விஷயத்தை தேர்தல் ஆணையத்தில் நிரூபிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை இப்போது ஒன்றிய கழக செயலாளர்கள், இவர்கள் எல்லாம் இதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டுமானால் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், உள்ளாட்சி தேர்தல்களுக்குள்ளாக இந்த குழப்பங்கள் தீர்ந்து விடும் அப்படிங்கிற இந்த அரசியல் குழப்பங்கள் தீர்ற வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகுதான்ற சந்தேகம் வேற ஒண்ணு. அதுதான் கேட்கிறேன். இந்த 8 வார காலம் சரியா தவறாக வரை உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகவில்லை. உள்ளாட்சி தேர்தலுக்கும் அரசியல் குழப்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் அரசியல் குழப்பங்கள் தீரலாம் அல்லது தீராமலும் போகலாம், அதை தாண்டியும் போகலாம். எனவே அதை பற்றிய பேச்சு இப்போது இல்லை. நாங்கள் கால அவகாசம் கேட்டது நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிப்பதற்கு. அதிமுக நிர்வாகிகள் 90% மேல் எங்களிடம் தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு தான் இந்த கால அவகாசம் கேட்டிருக்கிறோமே தவிர இதற்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓகே, ரைட். திரு அமெரிக்க நாராயணன், உங்களுடைய இறுதியான பார்வை நிகழ்ச்சி முடியும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் நியமிப்பது மட்டுமே மாநில அரசின் பங்கு. அவங்க எப்படி மத்திய தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட்டாக செயல்பட வேண்டுமோ அது மாதிரி செயல்பட வேண்டும். அது மாதிரி செயல்படாமல் இருப்பதாக கடந்த தேர்தலில் பார்க்குறோம், இந்த தேர்தலில் பார்க்குறோம். இப்போ இவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பேசுகிறது அவங்க உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் பேச வேண்டிய இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் ஒன்று இண்டிபெண்ட்டாக செய்யணும். உள்ளாட்சி தேர்தலில் பணநாயகம் அதிகமாக இந்த இடைத்தேர்தலை விட அதிகமாக இருக்கிறது, அதை பற்றி பேசப்பட வேண்டும். இவர்கள் வேலை செய்யாமல் தேர்தலை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிறார்கள். இது அரசியல் சட்டத்திற்கு புறமானது. ரைட். இல்ல இதுல பல குற்றச்சாட்டுகள் நீங்க தேர்தல் முறைகளிலே எழுப்புறீங்க, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. திரு அசோகன் அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புகிறேன் இந்த விஷயத்துல. யுவர் லாஸ்ட் வேர்ட்ஸ். நான் ஏன் எப்படி சொன்னேன்னா, உள்ளாட்சி தேர்தல் சுயேட்சை தான் இருக்கணும்ன்ட்டு அரசியல் அமைப்பு சார்ந்தவங்க அவங்களுடைய மக்களுக்கு மட்டும்தான் அந்த நலத்திட்டங்கள் போய் சேரும். இது சாமானிய மக்களுக்கு போய் சேராதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்ல விரும்புகிறேன். நிறைய திட்டம் அதில் அரசு கொடுக்குது. அரசு நலத்திட்டங்கள், பசுமை வீடு இருக்கு, அரசு மானிய இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் இருக்கு, நமக்கு நாமே திட்டம் இருக்கு, 33% மக்கள்கிட்ட வாங்கிட்டு பாக்கி கவர்மெண்ட் பண்ண திட்டம், இணைப்பு சாலையெல்லாம் இருக்கு, முதியோர் உதவித்தொகை இருக்கு, வீட்டு வாரியம், அது எல்லாமே அரசியல் அமைப்பு சார்ந்தவங்க அவங்களுடைய மக்களுக்கு போய் சேர்த்திடுவாங்க. அதுதான் அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். நான் அது சுயேட்சையாக இருந்ததுன்னா வேண்டியவங்க வேண்டாதவங்க பாகுபாடு இல்லாமல் உண்மையாக இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு உள்ளாட்சி அமைப்பு கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் இவங்க தான் உண்மையான கஷ்டப்படுறாங்க, இந்த இடத்துல லைட் வேணும், இந்த இடத்துல தண்ணி வேணும் அப்படிங்கிற அந்த உள்ளாட்சி வார்டு மெம்பருக்கு தான் மெயினா தெரியும். அது இது உள்ளாட்சி அமைப்பை சீக்கிரம் கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கூட உண்மைக்கு விரும்புறேன். தற்போது தமிழகத்தில் நிலவை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான குழப்பங்களுக்கு, அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல், இப்போ ஆர்கே நகர் தேர்தல் ஒருவேளை நடந்திருந்ததுன்னா அது ஒரு தெளிவுகளை கொடுத்திருக்கலாம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி. அது நடக்காத பட்சத்துல உள்ளாட்சி தேர்தல் அது தொடர்பான ஒரு தெளிவுகளை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நடந்திருந்ததுன்னா ரிசல்ட் எப்படி வருதோ அது படி தான் கொஞ்சம் மாறும், வாய்ப்பு இருக்குங்க.
மற்றபடி அதான் நீங்க முதல்ல குறிப்பிட்டதுபடி உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்துதான் வாக்களிக்க போறோம் அப்படிங்கிறது. ஆனா அரசியல் ரீதியான குழப்பங்களுக்கான தீர்வும் கூட அதுல வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த இது உள்ளாட்சி சார்ந்த விஷயம், அதுக்கும் பெரிய அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு போயிடும்? அது மேஜராக பாதிக்காதுங்க. இது உள்ளாட்சி அமைப்பு யார் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக கட்சி பாகுபாடு இல்லாமல் வாக்களித்து அவங்களுக்கு பிரதிநிதியாக கொண்டு வருவாங்க. அதுதான் முக்கியமான. அதான் அது உள்ளாட்சிகளின் அடிப்படையில் தான் வாக்கு இருக்கும்னா அது பெரிய ஒரு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் மீது தாக்கம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறத கேள்வியாக இருந்தது. நிச்சயமாக தற்போது இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்பது, உள்ளாட்சிகள் என்பது ஜனநாயகத்தின் ஆணி வேராக கருதப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய அவரவர்களுடைய இரு பகுதிகளில், வார்டுகளில், கிராமங்களில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்களாக இருக்கிறது. நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் அரசியல் கட்சிகள் போட்டியிடும் போது அரசியல் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அரசியல் ரீதியான பல விஷயங்களும் இருக்கிறதா என்றால் அது ஒரு புறம் பேசப்படுகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அவர்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அவர் திரு அசோகன் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்த விஷயமாக இருந்தது. அந்த பிரச்சனைகள் தற்போது சிறப்பு அதிகாரிகள் மூலமாக அணுகப்பட்டு வருகிறது. அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்கள் யார் வெற்றி பெற்றாலும், எப்படி அரசியல் சூழ்நிலைகள் இருந்தாலும் விரைவாக வேண்டும் என்பது அவர் கொடுத்திருந்த பார்வையாக இருந்தது. தேர்தல் ஆணையம் தற்போது ஒரு அபிடவிட்டை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறது. இந்த ஜூலை மாதம் வரை கேட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நீதிமன்றம் ஏற்க போகிறதா இல்லையா என்பதை பொறுத்துதான் உள்ளாட்சி தேர்தல் எப்போது என்பது முடிவாக போகிறது. நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்ற பதிலுக்கு காத்திருப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.